அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 17/8/2024 முதல் 16/9/2024 வரை ஆவணி மாதம் கிருஷ்ணரின் பரிபூரண ஆசீர் பெற்ற ஆவணி மாதத்தில் கிருஷ்ண லீலைகளை சந்திக்க போகும் தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நவகிரகங்களின் அமைப்பும் பல்வேறு வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ண லீலைகள் மகிழ்ச்சிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நல்குகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணர் லீலைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் அத்தனையும் தங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதலை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் மிக வலுவாக இருந்து 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் முழுமையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிறைவான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். வித்யாகாரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். என இப்படி பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல கிருஷ்ண லீலைகளை அபரிவிதமாக அனுபவிப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிகவும் வலுவாக இந்த ஆவணி மாதம் முதல் முழுவதும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. குரு 6ல் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் ஆவணி 10 வரை குரு செவ்வாயுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன் மிக வலுவாக அதீத நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் அனுகூல மற்ற இருந்த பல நிகழ்வுகள் கூட சாதகமாக மாறுவதற்கான யோகம் உண்டு. தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறப்பாக புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தை பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகவும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான நல்ல வாய்ப்பை கிருஷ்ணனின் லீலையாக பெறுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் முதன்மையாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய வகையிலும் மறைமுகமாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான குரு பகவான் அதே போன்று சனி பகவான் சகாயஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக இல்லை. எனவே உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் நிர்வாகத்தினர் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு மிக சிறப்பாக அமையும். உங்களுடைய புதிய முயற்சிகள்ல மிக பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த ஆவணி மாதத்தில் உண்டு. கிருஷ்ணரின் லீலையாக கிருஷ்ணர் அவதரித்த மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில உத்தியோக ரீதியான சிறப்பான முன்னேற்றம் உண்டு. அதே போன்று தொழில் ரீதியாக சுய தொழில் புரிவதோடு மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. நிதி பற்றாக்குறைகள் விலகக்கூடிய வகையிலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். ஒன்றிய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வங்கி கடன் உட்பட பல்வேறு வகையான விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய முதலீடுகள்
வேலைகளை உற்பத்தி சார்ந்த பணிகளில் இறங்கலாம். ஆனால் பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் சற்று கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக முற்பகுதியில் 9ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறது. அதே போன்று ராகு மிக வலுவாக சுகஸ்தானத்திலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறாருங்க. நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பும் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை கிருஷ்ணரின் லீலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக பெரிய அளவில் சிறப்பாக கிடைக்கும். அனாவசிய செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் போன்ற சுமைகள்ல மாட்டிக்கொள்வதற்கான சூழல் உருவாகாத வகையில் சுக்கிரன் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த சாதகமற்ற நெருக்கடியான சூழ்நிலைகளை கூட மிகவும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது பல்வேறு வகையில அஷ்டம பாதிப்புகளை விலக்குவதோடு உணர்ச்சி வசப்படுதல் மற்றும் முன்கோபத்தின் காரணமாக எடுத்த சில தவறான முடிவுகள் காரணமாக சந்தித்து வந்த சிக்கல்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிச்சயம் வித்யாகாரகரான புதன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கொடுக்கிறாருங்க. சூரியன் இந்த மாதம் முழுவதும் 9இல் வலுவாக சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைவாக அமையும். அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கூட பல வகையான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தாமதமாக சில விஷயங்கள் உங்களது கைக்கு வந்தாலும் கூட அவை நிரந்தரமாக அமையக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மாற்றுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றியும் மனநிறைவும் நிறைவாக அமைவதற்கான யோகம் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதம் அமைகிறது. கிருஷ்ணரின் லீலைகள் காரணமாக எதிர்பாராத பல நன்மை நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் செழிப்பும் முன்னேற்றமும் நிறைவாக அமையும்.